ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளி வேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கோர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, வில்லியம் பார்க்லே ஒரு சிறந்த விவிலிய அறிஞர். நிறைய புத்தகங்களை, விவிலிய விளக்க புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் யூத சமுதாயத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, குறிப்பாக யூதர்களுடைய அந்த போதகர், ஒரு ரபியை பற்றி இவ்வாறான ஒரு கதையை எழுதினாராம். ஒரு நாள் யூத போதகர், அதாவது யூத ரபி ஒருவர் உரோமை அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவருக்கு தினம் தினம் சாப்பிடுவதற்கு ஒரு தட்டு உணவும் ஒரு டம்ளரில், ஒரு குவளையில் தண்ணீரும் கொடுக்கப்பட்டது. இதை வச்சு தான் அவர் உயிர் வாழணும். இந்த யூத மத மறைப்போதகர் சட்ட திட்டங்களை நிரம்ப கடைபிடிப்பவர், கடுமையாக கடைபிடிப்பவரும் கூட. சாப்பிடுவதற்கு முன்னாடி அவங்க எல்லாம் கை கால்களை, முகத்தை தூய்மையாக கழுவ வேண்டும். இதனால அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்துக்கொண்டு குடிக்க பயன்படுத்தாமல் கைகளை கால்களை தினம் கழுவி வந்தாராம். அதனால கடைசியில தண்ணி குடிக்காம வெறும் உணவு மட்டும் சாப்பிட்டு தொண்டை அடைத்து சில நாட்களிலேயே இறந்து போனாராம். இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, யூதர்கள் என்றாலே தங்களுடைய மரபையும் சட்ட திட்டங்களையும் கடைபிடிப்பதிலே பேர் போனவர்கள் என்று இந்த உலகத்திற்கே தெரியும். சட்ட திட்டங்களை நிரம்ப கடைபிடிப்பவர்கள் இந்த யூத குலத்தினர். எதுக்காக இவர்கள் இப்படியெல்லாம் கடைபிடிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய யாவே கடவுள் தனக்கென அந்த இஸ்ராயல் மக்களை தேர்ந்து கொண்ட பொழுது அவர்களோடு ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். அந்த உடன்படிக்கை வழியாக அவர் ஒருவரே அவர்களுக்கு தந்தையாகவும் கடவுளாகவும் இருக்கிறவர். வேறு யாருமே, அதாவது வேற்று கடவுள் யாரும் கிடையாது. இதை கடைபிடிக்க சில சட்டத்திட்டங்களை பின்பற்றினார்கள். ஆனால் காலப்போக்கிலே இவர்கள் வெறும் சட்ட திட்டங்களை, மரபுகளை மட்டும் கடைபிடித்தார்களே தவிர அந்த சட்ட திட்டங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை முற்றிலுமாகவே அவர்கள் மறந்து போனார்கள். ரொம்ப
மக்களை இந்த சட்டதிட்டங்கள் மூலம் பெரிய பெரிய பணக்கார யூதர்கள் ஏமாற்றி வந்தார்கள். நீங்கள் இந்த சட்டத்தை எல்லாம் கடைபிடிக்கவில்லை என்றால் கடவுள் உங்கள் மேலே கோபம் கொண்டுள்ளார், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போவீர்கள், தொழுநோய் உடையவர்களாக மாறி போவீர்கள். குறிப்பாக சாப்பிடும்போது கை கால்களை நீங்கள் கழுவிட்டு சாப்பிடணும், முகத்தை கழுவிட்டு சாப்பிடணும். இல்லை என்றால் நீங்கள் சாத்தானோடு தீய ஆவிகளோடு உறவு கொள்ளுகிறீர்கள். உங்கள் தீய கைகளோடு தீய கால்களோடு தீய முகத்தோடு தீய ஆவிகளுடன் நீங்கள் ஒப்புரவு கொள்கிறீர்கள். இதன் காரணமாக கடவுள் உங்கள் மேல் கோபம் கொண்டு உங்களை ஏழையராக மாற்றி விடுவார். இப்படியாக மக்களை மரபை இவர்கள் மீறக்கூடாது என்று சொல்லி பயமுறுத்தி வந்தார்கள். இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் கை கழுவாம, கால் கழுவாம, முகம் கழுவாம சாப்பிடுவதை பார்த்து அங்கே இயேசுவிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள். உங்க சீடர்கள் இது போல பாருங்க, தவறான காரியங்களை செய்கிறார்கள், மரபுகளை மீறுகிறார்கள், சட்டதிட்டங்களை கடைபிடிப்பதில்லை என்று இயேசுவிடத்துல போய் குறை சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்று கடுமையாக சாடுகிறார். நீங்கள் வெளி வேடக்காரர்கள், நீங்கள் வெளி அடையாளங்களுக்கு மரபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே தவிர உங்களுடைய உட்புறம் தூய்மையா இருக்கிறதா என்று ஒரு நாளும் கண்டு கொள்வதே இல்லை என்று கடுமையாக சாடுகிறார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். நிறைய சட்டதிட்டங்களை கடைபிடிக்கிறோம், நம்முடைய மரபுகளை மீறக்கூடாது என்று கருத்தாய் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள நிறைய அசுத்தங்கள், தீய ஆவிகள், தவறான எண்ணங்கள், தவறான செயல்கள், தவறான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான் என்று குறை கூறுகிறோமே தவிர நமக்குள்ளே நிறைய தவறுகள் இருப்பதை நாம் மறந்தே போகிறோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய பிள்ளையே, என்னுடைய மகனே, மகளே, உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள். நான் உன்னுடைய உள்ளத்திலே வந்து தங்கி உனக்கு என்னுடைய அன்பை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தை நான் தங்குகிற இல்லிடமாக மாற்ற நீ தயாராக இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல வர காத்து கொண்டு இருக்கிறார், ஆவலாயிருக்கிறார். அதே விதத்துல நாம் அவர் வந்து தங்குகிற இந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க, பாவம் இல்லாமல் களங்கம் இல்லாமல் வைத்திருக்க தயாராக இருக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் நம்மிடத்துல வந்து தன்னுடைய அன்பை கொடுத்து நம்மை மட்டும் ஆசீர்வதிக்காமல் நம் வழியாக பிறரும் அவருடைய ஆசீர்வாதங்களை, அன்பை, இரக்க குணத்தை பெற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே பாவம் செய்வதை விடுத்து, தீய வாழ்க்கையை விடுத்து, ஆண்டவர் வந்து தங்குகிற நல்ல உள்ளத்தை, நல்ல வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வோம். இதன் வழியாக பிறர் ஆண்டவரை நம் வழியாக பார்க்கட்டும். இப்பொழுது செபிப்போம். எங்களுடைய தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வெளிப்புறத்தை மட்டுமல்ல, உங்களுடைய உட்புறத்தையும் தூய்மையாக வைத்திருங்கள். திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்வது போல உங்களுடைய உள்ளம் ஆண்டவர் தங்குகிற ஒரு இல்லிடம் என்பதை போல நாங்கள் இந்த உள்ளத்தை நீர் வந்து தங்கும் பொழுது அதை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்திருக்கவும், பாவத்தை விடுத்து நல்ல காரியங்களை செய்து நல்லதையே நினைத்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிற கிறிஸ்துவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு நிரம்ப தந்தருளும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.